ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்திராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 1 மந்த்தாக நான் என்னுடைய ஹேருக்கு என்ன பண்ணேன், அது எனக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு நடந்த ஒரு விஷயத்த ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மை இது எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்குமே நிறைய ஹேர் ஃபால்லாம் இருந்தது. முடியுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வளராமல் அப்படியே ஸ்டாப் ஆகிருந்தது. இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணேன் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு 5 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இந்த 5 டிப்ஸ் தான் நான் இந்த மந்த் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். உண்மையாகவே எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, யாரும் நல்லா இருக்குது. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு ஏஜ் வரையும் பார்த்தீங்கன்னா முடி நல்லா இருந்திருக்கும். எனக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா முடி நல்லா லென்த்தாக இருக்கும். ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு முடி கொட்டுறது ஸ்டார்ட் ஆகிருக்கும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நமக்கு முடிக்கு தேவையான சத்து அதுவே தானாக எடுத்துக்கும். அப்போ நமக்கு இருக்கும் அந்த அளவுக்கு சத்தம். அதனால் அந்த அளவுக்கு நமக்கு ஹேர் ஃபால் ஆகாது. ஆனால் ஒரு ஏஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கு கொஞ்சம் வீக் ஆகிடும். நமக்கு எனர்ஜி இருக்காது, முடிக்கு தேவையான சத்தம் போகாது. அதனால தான் நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் பார்த்தீங்கன்னா இதனால தான் இருக்கும். ஒரு ஏஜ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம மீறி பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால்லாம் இருக்கும். நானுமே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு ரீசன் ஒரு வேளை ஷாம்புவாக இருக்குமோ இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயாக இருக்குமோ சொல்லிட்டு மாற்றினே இருப்பானா, அதனால் ஒரு யூஸுமே இல்லை. அதுக்கப்புறமா தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சுது இதனாலலாம் நமக்கு ஹேர் ஃபால் ஆகலை, நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதா அப்படின்றது தான் நான் சர்ச் பண்ணி இந்த மந்த்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணேன். உண்மையாகவே எனக்கு ஹேர் ஃபால் இல்லை. ஹேர்லோடைய லென்த்தும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ஹேரில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுன்னு இருக்கணும். க்ளீனானா நம்ம எப்படியும் வீக்லி ஒன்ஸ் தலை குளிப்போம், அப்படி இல்லைன்னா வீக்லி 2 டேஸாவது தலை குளிப்போம். அப்படி குளிச்சாலுமே க்ளீனாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தலையில் பொடுகு இல்லாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பேன் இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் இருந்ததுன்னா நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு எதனால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு அதை கண்டுபிடிச்சி நம்ம ஹேர் ஃபாலை நிறுத்திட்டுனாமே ஹேர் க்ரோத்ன்றது தானாகவே இருக்கும். பொடுகு இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டு நீங்கள் அதுக்கான ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா பொடுகு போய்டும். அதேமாதிரி பேன் இருந்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் அதை சீப்பால் வர அதுவுமே க்ளீன் ஆகிடும். ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துங்க. தைராய்டு இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இல்லை, நீங்கள் வேறு எதுக்காவது டேப்லெட் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேளை ஹீட் உடம்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா கூட ஹேர் ஃபால் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே ஹேர் ஃபால் தானாகவே கண்ட்ரோல் ஆகிடும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதில் எது கம்மியாக இருக்குது உங்களுக்கு அப்படின்றது தெரியும். ஒரு வேளை ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கா, இல்லை நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை சத்து கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா அதுக்கான ஃபுட்டு நீங்கள் சாப்பிடும் போதும் உங்களுடைய ஹேர் ஃபால் கண்ட்ரோலாக இருக்கும். 2வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டாதானே நீங்களும் ஹெல்த்தியாக இருப்பீங்க, உங்கள் முடியும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் இந்த மந்த்து ஃபுல்லாக என்ன ஃபுட்டு சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி ஜூஸு, ஆம்லா, பீட்ரூட், கேரட், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் குடிப்பேன். காலையில் ஒரு 11 மணிக்கு, அப்படிலாம் ஈவினிங் 5 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலில் ஒரு 5 சீட்ஸை வறுத்து அரைச்சிட்டு அதை பவுட்ரு பண்ணி அதை இன்டேக்காக எடுத்துக்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்து, அதை முந்திரி, பாதாம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அரைச்சி அதையுமே பவுடராக எடுத்துனா, இல்லை லட்டு மாதிரி வேணும்னா நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி பிடிச்சி வச்சு உளுந்து உண்டை நான் எப்படி செஞ்சேன்றத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. 5 சீட்ஸ் வச்சு பவுட்ரு எப்படி ரெடி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, சோயா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட், எள்ளு இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சி இதை பவுட்ரு பண்ணி அதை பாலில் மிக்ஸ் பண்ணி முருங்கைக்கீரை, முட்டை, பேரிச்சம்பழம், கருவேப்பிலை இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 3rd ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பே இதுதான் சொல்லுவேன். டென்ஷன் ஆகாமல் இருங்க. நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அது ஃபஸ்ட்டு பாதிக்கிறது உங்கள் முடியாக தான் இருக்கும். அதனால் அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க, எதையும் அதிகமாக யோசிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் தலைக்கு பிளட் சர்க்கிள் இருக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பிளட்டு தலைக்கு ரொம்பவே முக்கியம்.
4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு தான். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதை கஞ்சி தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு மட்டும் போட்டு குளிங்க, முடிக்கு போடாதீங்க. நீங்கள் ஹோம்மேடாக சீக்கா அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு தலைவலி வராமல் பாதுகாத்துக்கு நம்ம சீக்கா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கா போட்டு குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க. வெறும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் கூட போதும். அப்படி இல்லைன்னா அதில் ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போட்டு ஆட் பண்ணி காய்ச்சுங்க. அப்படின்னா அப்படியே அரைச்சி பவுட்ரு பண்ணி கூட வெயிலில் வச்சு கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5th ஸ்டெப் என்ன, இந்த 4th ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் முடி கொட்டாமல் நல்லா வளரும். 5th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் போடுங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் மந்த்லி 2 டைம் போடுங்க. ஆனால் அந்த ஹேர் மாஸ்க் ஃபஸ்ட்டு முடி கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கணும். நெக்ஸ்ட் முடி வளர்கிறதுக்கான ஹேர் மாஸ்க்காக இருக்கணும். உங்கள் பாடி கண்டிஷன் பொறுத்த மாதிரி நீங்கள் ஹேர் பேக் போடுங்க. உங்களுக்கு ஹீட் பாடியாக இருந்தால் கூலிங்கான ஹேர் பேக், கற்றாழை, வெங்காயம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் போடுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கூல் பாடினா கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் மாஸ்க்காக சூஸ் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா வளரும். இப்போ இந்த வீடியோலேயே நான் ஒரு ஹேர் மாஸ்க் கொடுத்துருப்பேன். இது ஆனியன் ஜூஸ் உங்கள் முடி நல்லா வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எப்படி இருந்து சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சின்ன வயசில் நமக்கு முடி லென்த்தாகவும் அடர்த்தியாக வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்காது. ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக இருந்திருப்போம். இப்போ அதே மாதிரி இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.